நிறைய குழந்தைங்க நம்ம கிட்ட விரும்பி கேட்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வெளியே போனாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, அம்மா நூடுல்ஸ் செஞ்சு கொடுங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. அந்த நூடுல்ஸை கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எப்பவும் வாங்குற கடையில் ரெட் ரைஸ் நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருந்துச்சு. ரொம்பவே வந்து பார்க்கவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. சரி, சிறுதானியத்தில் இருக்க நூடுல்ஸ் நமக்கு எப்படி டேஸ்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு தான் இருந்தேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து டேஸ்டியாக தான் இருந்தது. இது செய்யறதுக்கு முன்னாடி நூடுல்ஸ் நான் எப்போ செஞ்சாலுமே தண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் நூடுல்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துக்குவேன். அதில் கொஞ்சம் ஆயிலும் சேர்த்துக்குவேன். அப்படி சேர்க்கும் போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வந்து தனித்தனியாக வரும். அதே மாதிரி நூடுல்ஸ் வந்து உடச்சி போடாமல் நம்ம அப்படியே வேக வைக்கும் போது முழுசாவே வரும். அந்த குழந்தைங்களுக்கு வந்து அதை எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதனால நான் இப்படி தான் செய்வேன். அதுக்கப்புறம் வந்து கடுகு, உளுந்து, வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம வெஜிடபிள் இருந்தால் வெஜிடபிள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சிக்கன், இந்த மாதிரி உங்க வீட்டில் எக் இருந்தால் கூட எக் சேர்த்துக்கலாம். நான் வந்து கேரட், பீன்ஸ் மட்டும் அன்னைக்கு சேர்த்திருந்தேன். இது கூட நம்ம குடமிளகா கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கிறோம். மிளகாத்தூள் கம்மியாவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதுல இருக்க மசாலா பாக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய மசாலா ஆட் பண்ணி தான் இருக்கும். ஆனா மிளகாத்தூள் வந்து கம்மியா சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் லைட்டா ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்தனால கொஞ்சம் காரமா இருந்தது. நீங்க கம்மியாவே பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் காய் வேகிறதுக்காக கொஞ்சமா தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கொதிக்க வச்சிடணும். அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா வெந்த நூடுல்ஸை ஒரு நல்லா வந்து நம்ம அப்படியே உடச்சு விடாம லைட்டா வந்து பரட்டி பரட்டி எடுத்தோம் அப்படின்னா அந்த மசாலா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அதுல ஒட்டிடும். ரொம்பவே வந்து டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிரும். இது குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் சொன்ன மாதிரி இதுல நீங்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். 65 சிக்கன் செஞ்சிருந்தா அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா எக்கு கூட வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு நூடுல்ஸை வீட்லயே நம்ம தயார் பண்ணி குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம். சிறுதானியத்தினால செய்யறதுனால நமக்கு வந்து எதுவும் பெருசா வந்து அஃபெக்ட் ஆகாது. அது மட்டும் இல்லாம இது கூட ஊத்துற சார்ஸை வந்து நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். சார்ஸ் நம்ம வாங்கி வச்சிருப்போம், ஆனா அடிக்கடி நம்ம அதை யூஸ் பண்ணிக்க மாட்டோம். அதோட எக்ஸ்பிரி டேட் பார்க்காம நான் வந்து யூஸ் பண்ணலாம்னு நினைச்சிட்டேன். ஆனா மனசு சொல்லிச்சு எக்ஸ்பிரி டேட் ஒரு தடவை பாத்திரலாம் அப்படின்னு. அது நல்ல வேலை எக்ஸ்பிரி டேட் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதனால இது வந்து நான் வந்து குப்பையில வந்து போட்டுட்டேன். இப்ப வாங்கி அது வேஸ்டா தான் போச்சு. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கெச்சப் இருந்துச்சு, அதை வந்து எடுத்து அதையும் எக்ஸ்பிரி டேட் பார்த்தேன். அது வந்து 2026 வரைக்குமே இருந்தது. ஓகேன்னு சொல்லிட்டு இதை வந்து கொடுத்தாச்சு. குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே எக்ஸ்பிரி டேட் பார்த்து கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. தேங்க்யூ.